பார்த்திபனுக்கு ஜாதி மதம் அற்றவர் என ஒரு வாரத்தில் சான்றிதழ் வழங்குமாறு சோழிங்கநல்லூர் தாசில்தாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 1958ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்த தனக்கு பிறப்பு சான்று இல்லை எனவும், பழைய SSLC படிப்பை முடித்த பின் சான்றுகளை பெறவில்லை எனவும், தனது ஜாதி மதத்தை தெரிவிக்கும் பிறப்பு சான்றோ கல்வி சான்றுகளோ தன்னிடம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜாதி, மதம், மொழி அடிப்படையிலான பிளவுகள் தேச ஒற்றுமைக்கு பாதிப்பானது என்பதால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ ஜாதி மதமற்றவர் என சான்று கோரி வேளச்சேரி தாசில்தாரருக்கு விண்ணப்பித்ததாகவும், அந்த விண்ணப்பம் சோழிங்கநல்லூர் தாசில்தாரருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பணிகள் காரணமாக தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க இயலவில்லை என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்து வந்ததால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி M. தண்டபாணி முன் நாளை விசாரணைக்கு வந்தபோது ஒரு வாரத்தில் நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதம் அற்றவர் என்று சான்றிதழ் வழங்குமாறு சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அதற்கான அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 29ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளார்.